நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட ஒரு அடி, அதனால் பாகிஸ்தான் ட்ரம்ப் கிட்ட சரணாகதியாக போய் காலில் விழுந்து இப்போ ட்ரம்ப் அமைதிக்கான அந்த நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க, ட்ரம்ப்பை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக பாகிஸ்தான் ட்ரம்ப்பை இப்போ நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. பாகிஸ்தான் திடீர்னு ட்ரம்ப் நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. விஷயத்துக்குள்ளே நான் வரேன் நண்பர்களே. பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தானின் மீது ரொம்ப அராஜகமாக, ரொம்ப அன்லாஃபுல்லாக மோசமான தாக்குதலை நிகழ்த்தினாங்க. இதில் அப்பாவி பெண்கள், குழந்தைகள், சிவிலியன்ஸ் எல்லாம் உயிரிழந்தாங்க. இந்த கான்ஃப்ளிக்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் பெரிய பங்காற்றினார். அவருடைய ரோல் இதில் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தில் ட்ரம்ப் பெரிய அளவுக்கு அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், நாங்கள் பாராட்டுறோம். காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தால் மட்டும்தான் சவுத் ஏஷியாலாம் அமைதி அப்படின்றது நிலவும். ட்ரம்ப் அவர்கள் இதே மாதிரியே இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும், உலக அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லி ஹோப்ஃபுல்லாக பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா நல்ல முயற்சிகளை எடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நாங்கள் நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. உண்மையிலே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ட்ரம்ப் செயல்பட்டு இருக்கிறார். அதாவது நம்ம பாகிஸ்தானினுடைய 11 ஏர்பேஸஸை அடித்து காலி பண்ணிட்டோம். அப்போ பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்தாதீங்க அப்படின்னு ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் மூலமாக, அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர், அதாவது அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கோ ரூபியோ, இவங்க மூலமாக தூது விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கிறோம், நாங்கள் டெரரிஸ்ட் சைட் மீது தான் தாக்குதல் நிகழ்த்துகிறோம், நாங்கள் சிவிலியன்ஸ் யாரையும் அடிக்கல, பாகிஸ்தான் தான் பதிலுக்கு எங்கள் மீது ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் ஏர்பேஸஸ் அடிச்சிருக்கிறோம், பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணாமல் இருக்கட்டும், அவங்கள நிப்பாட்ட சொல்லுங்கள், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அமெரிக்கன் சைடு பாகிஸ்தான்கிட்ட சொல்லி பாகிஸ்தான் நம்மளுடைய டிஜிஎம்ஓக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் போய்ட்டு அமெரிக்காவோட காலை பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம பண்ண தப்பு என்னென்னா, அன்னைக்கு பாகிஸ்தான் கேட்டப்பவே அந்த சீஸ்ஃபயருக்கு நம்ம ஒத்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு 3-4 நாள் இன்னும் கிறங்கடிச்சு நம்ம விஷயத்தை செஞ்சுருக்கணும். சரி, அமெரிக்கா ரொம்ப பாகிஸ்தான் சைடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி நம்மளுடைய அப்ஜெக்டிவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம். ஸோ இப்போது பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இப்போது ஓகே, அமெரிக்கா நம்மளுக்கு அரவணைப்புக்கு வந்தாங்க, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இல்லாட்டி இந்தியா இஷ்டத்துக்கு அவங்களுடைய தாக்குதலை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு பயம். இதுக்கப்புறமும் என்ன பயம் அப்படின்னா, வரப்போகிற காலங்களில் இந்தியா ஏதாவது தாக்குதல் நிகழ்த்திட்டா நம்ம எப்படி தப்பிப்பது, அதனால் ட்ரம்ப் காலில் சரணாகதியாக நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அப்படியே குளிர்விக்கும் விதத்தில் ட்ரம்ப் அவர்களை நாங்கள் நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நிறுத்துகிறாங்க, ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய ஈரானியன்ஸ் உயிரிழக்கிறாங்க. இன்னும் சில வாரங்களில் 2 வாரங்களில் ஈரானுக்கு எதிரான அந்த தாக்குதலில் இஸ்ரேலோட அமெரிக்கா இணைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் பீரியட்லையுமே இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நிறுத்தலை. இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாளராக ட்ரம்ப் செயல்பட்டு இருக்கிறார். இது எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க, ஓஐசி கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக, எதிர்மறையாக வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு எது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய நாட்டை இந்தியாவிடமிருந்து காப்பாற்றியது அமெரிக்கா. ஸோ அதுக்கு நன்றி கடன் நம்ம பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனீர் அமெரிக்கா போனதும் இந்த காரணத்தினால தான். அங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது, இந்தியாவினுடைய கேப்பபிலிட்டி, இது பற்றி எல்லாத்தையுமே ட்ரம்ப் கிட்ட அசிம் முனீர் கூறியிருக்கிறார். ஸோ அப்புறம் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறார் அசிம் முனீர். ட்ரம்ப் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை நோபல் பீஸ் பிரைஸில் நாமினேட் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் விளம்பரத்தை பெரிய அளவுக்கு விரும்பக்கூடிய ஒரு நபர். அவர் திருப்பி எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் போட்டிருக்காரு, நான் அந்த போரை நிப்பாட்டினேன், இந்த போரை நிப்பாட்டினேன், ஆஃப்ரிக்காவில் இந்த சண்டையெல்லாம் நான் நிப்பாட்டினேன், இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிப்பாட்டினேன், ஆனால் எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அது மேலே ரொம்ப அப்சசிவாக அவர் இருக்கிறாரு. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப்புக்கு எதிராக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் டேரெக்டாக மூஞ்சி மேலே சொல்லிட்டார் ஒரு ஃபோன் காலில், நீங்கள் இந்த விஷயத்தில் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை, பாகிஸ்தான் எங்கள் கிட்ட அமைதி வேணும்னு கேட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி ஒத்துக்கிட்டோம். நீங்கள் எங்கே இதில் வந்தீங்க அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய நோஸ் கட்டை அந்த விஷயத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பை
இந்தியாவின் மீது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடித்த அடியில் அமெரிக்காவோட காலில் திருப்பி போயிட்டு சரணாகதியாக பாகிஸ்தான் உட்காந்துருக்குறாங்க. அதுதான் விஷயம் நண்பர்களே. ஸோ அந்தளவுக்கு இந்தியாவினுடைய அந்த பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி அப்படின்றது, மிலிட்ரி கேப்பபிலிட்டி அப்படின்றது பெரிய லெவலில் ஓங்கி இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பினாக்கா ராக்கெட் சிஸ்டம், நம்மளுடைய மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம், அதை வந்து பெரிய அளவுக்கு அதனுடைய பலத்தை அதிகப்படுத்த போகிறோம். நம்மளுடைய டிஆர்டிஓ சேர்மன் சமீர் வி காமத் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இன்னும் 3-5 வருஷத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடிய பினாக்கா ராக்கெட் சிஸ்டமை ஃபோர்ஸஸ் இண்டெக்ட் பண்ணுவாங்க, இந்தியன் ஆர்மிக்கு வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா 3 அண்ட் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பினாக்கா 4, இது ரெண்டையுமே வந்து இன்னும் 3-5 வருஷத்துக்குள்ளே இண்டெக்ட் பண்ணிடுவாங்க இந்தியன் ஆர்மி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 3-5 வருஷம் அப்படின்றது ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் வந்து கிடையாது, டக்குன்னு வந்துட்டு ஓடிடும். ஒரு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் அப்படின்றது மிகப்பெரிய பலத்தை இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கும். ஒரு ஆர்ட்டிலரி ஃபயர் பவர் அப்படின்றது போகிறப்போ அதுதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ராக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 44 செகண்டில் 12 ராக்கெட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணும். ஸோ எதிரியினுடைய ஒரு இடத்த குறி வச்சு அடித்தா ஒரு நிமிஷத்துக்குள்ளே இத்தனை ராக்கெட்ஸ் போய் விழுகிறப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஒரு சேதம் ஏற்படும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ளே டீப்பாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அதே நேரத்தில் பாகிஸ்தானினுடைய அட்டாக்லேருந்து ரொம்ப சேஃபாக இருந்துக்கிட்டு ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு 300 கிலோமீட்டர் உள்ளே நம்ம தள்ளி வச்சு கூட வந்துட்டு நம்மளால் அடிக்க முடியும் ஒரு வார் சினாரியோ அப்போது. ஸோ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இது மெயினாக சீனாவுக்கு எதிராக இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பினாக்கா பாகிஸ்தான் அடிப்பதற்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இது ஸ்பெசிஃபிக்காக சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சைனா வந்து ரொம்ப கிளவராக அவங்க என்ன அவங்களுடைய அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, எல்ஏசிக்கு உள்ள ரொம்ப டீப்பராக அந்த பக்கம் திபெத்தில் ரொம்ப டீப்பராக அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க, பங்கர்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய மிலிட்ரி போஸ்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. எதனாலனா நம்மளுடைய அட்டாக்லேருந்து ஒரு போர் சமயத்தப்போ தப்பிச்சு இருப்பதற்காக. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த பினாக்கா லாங் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஏற்கனவே கைடட் பினாக்கா வந்து நம்மளுடைய டிஆர்டிஓ சோதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கைடட் பினாக்கா சிஸ்டமினுடைய ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி, ஒரு டார்கெட்டை குறி வச்சிருக்கிறப்போ ரொம்ப துல்லியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கூடிய விரைவில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி இண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் தான் அர்மீனியா நம்மகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஆர்டிஓ சேர்மன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டிலரி ஃபயர் பவரில் இப்போ ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. டிஆர்டிஓ அதற்காக நிறையா நடவடிக்கைகளை நிறையா முயற்சிகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வரப்போகிற காலங்களில் நம்ம சீனா பாகிஸ்தானுக்கு பல்வேறு விதத்தில் மிகப்பெரிய சேலஞ்சை போடுவோம். பெரிய நெருக்கடி அப்படின்றது அவங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பாகிஸ்தான் வந்து சீனா கிட்டேருந்து இதை வாங்கலாம், அமெரிக்கா கிட்டேருந்து அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை எங்கே சோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பாகிஸ்தான் ஓடிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்தியாவினுடைய அந்த டொமஸ்டிக் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது மிகப்பெரிய சக்தியை நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்திருக்கிறது நண்பர்களே. சரி, தான் இந்த வீடியோ நான் சொல்ல முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வரும் காலத்தில் அமெரிக்கா கிட்ட பாகிஸ்தான் இன்னமும் க்ளோஸாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஈரான் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஈரானியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அமைதிக்கு தயார், ஆனால் பேச்சுவார்த்தை முதல்ல துவங்கணும். அந்த சமயத்தில் இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலையும் நிகழ்த்தக்கூடாது. இஸ்ரேல் முதல்ல அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்ட சொல்லுங்கள், அப்புறம் பேச்சுவார்த்தை ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தப் போவது கிடையாது. ரொம்ப தீவிரமாக ஈரானுக்குள்ளே அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்கை, ட்ரோன் ஸ்ட்ரைக்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட சனிக்கிழமை ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்னால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இஸ்ரேலினுடைய அந்த அயன் டோம், அவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சமான இன்டர்செப்டார் மிசைல்ஸ் தான் வந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் அமெரிக்கா போரில் இணையலை அப்படின்னா இஸ்ரேலுக்கு அது கொஞ்சம் சிக்கல் தான். ஈரான் வந்து மிசைல்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா. ஆனால் ஈரான் கிட்ட லான்ச் பண்ணக்கூடிய அந்த மிசைல் லான்ச்சர்ஸினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. பக்கம் கமேனி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அடுத்தபடியாக அவர் இறந்துட்டார் அப்படின்னா, இஸ்ரேல் அவரை கொண்டுட்டாங்கன்னா அவருக்கு அடுத்து யார் அடுத்து சக்ஸஸரு, யார் வந்து அடுத்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை நாமினேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் அவருடைய பையன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மீடியாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு. அடுத்த சீனியர் மிலிட்ரி போஸ்டெல்லாம் யார் வந்து வகிக்கிறது, இவர் இறந்துட்டா அடுத்து யார் அந்த பதவிக்கு வர்றது அப்படின்றது எல்லாத்தையுமே கம்பெனி வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டாராமா. ஸோ ஈரான் வந்து இப்போதைக்கு அவங்களுடைய தாக்குதலை நிறுத்துகிற மாதிரி வந்து தெரில. கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மோதலில் ஈடுபட்டுற வேண்டியதான் அப்படின்ற அந்த பாதையில் இருக்கிறாங்க. புட்டின் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரான் வந்து என்றைக்குமே அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தது இல்லை அப்படின்னு ஈரானுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு. உலகம் வேர்ல்டு வார் 3 நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் புட்டின் அவர்கள் விடுத்திருக்கிறார்.
ஸோ ரொம்ப அமெரிக்கா வந்து ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் ஒரு சில நம்ம எதிர்பார்த்திடாத நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிற முன்னாள் அமெரிக்கன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜான் போல்டன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து எந்த விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு தோணுச்சுன்னா முடிவு எடுப்பார். அவருடைய நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுது, நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யுது, அந்த நேரத்தில் என்ன தோணுது அதன்படி தான் அவர் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது முற்றிலும் உண்மை. ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, எப்படி செயல்பட போகிறார் அப்படின்றது தெரியல. ஆனால் வரப்போகிற காலங்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே உலக அமைதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப்பை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணுறாங்கன்னா அப்போ ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.